1000 வருஷத்துக்கு முன்ன ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், Instagram இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே ஒரு புலிக்கொடி மக்கள் மனசுல முத்திரையா, சோழர்களின் அடையாளமா இந்த என்டையர் துணை கண்டத்தையே அதிரச் செய்ததுன்னா, அதுதானே பிராண்டிங். சோழர்கள் எந்த நாட்டிலயும் போய் தர இறங்கியதும், நாங்க தான் சோழர்கள்னு போய் அவங்க கை குலுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு புலிக்கொடி போதும். மக்கள் தலைவணங்க, தொழில்கள் செழிக்க, எதிரிகள் நடுங்க. அதுவல்லவா பிராண்டிங். இன்னைக்கும் நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு அழியாத முத்திரையா தானே இருக்கு. அப்படிப்பட்ட முத்திரைய நம்ம மனசுல இத்தனை ஆண்டு காலம் பதிச்சிருக்காங்கன்னா, அது எதனால இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க வச்சிருந்த புலிக்கொடி சின்னமா? இல்ல அவர்கள் தங்களை எப்படி முழக்கமிட்டுக் கொண்டார்கள்ங்கிறத வச்சா? அது மட்டுமல்ல பிராண்டிங். இன்னைக்கு சோழர்கள்னு சொன்னதும் நமக்குள்ள ஏற்படுற அனுபவங்கள் இருக்குல்ல, நம்ம என்னவா உணர்றோம்னு இருக்குல்ல, அவர்களுடைய வீரம், அவர்களின் ஆட்சி, தஞ்சை பெரிய கோயில் போன்ற பல கட்டுமானங்கள், அவர்கள் மதிப்பு, அவர்கள் அடையாளம், அவர்கள் கதை, இது எல்லாம் நமக்குள்ள ஒரு சேர ஒரு உணர்வ தருது. ஒரு பெருமைய தருது. இந்த அனுபவம் தான் நமக்குள்ள ஒரு முத்திரையா பதியுது. அதுதான் பிராண்டிங். இப்போ நம்ம பார்க்குற நெறைய டீ கடைகளா இருக்கட்டும், இல்ல திருப்பூர்ல மேனுஃபேக்சர் பண்ற நெறைய துணி கடைகளா இருக்கட்டும், எத்தனையோ மக்கள் நம்மகிட்ட பொருள் வாங்கி வாடிக்கையாளரா வந்து போயிட்டு இருந்தாலும் கூட, ஒரு டீ சம்மந்தப்பட்ட, ஒரு துணி சம்மந்தப்பட்ட, ஒரு சர்விஸ் சம்மந்தப்பட்ட உரையாடல்கள் வரும்பொழுது, நம்ம கடைய ஞாபகம் வச்சுக்கலனா, நம்ம பேர ஞாபகம் வச்சுக்கலனா, நாம அவங்க மனசுல நிக்கலன்னு அர்த்தம். நம்ம ப்ராடக்ட் குவாலிட்டிலாம் வேற லெவலா இருக்கலாம். நம்ம சர்விஸ் கோல்டு ஸ்டாண்டர்டா இருக்கலாம். ஆனா, நம்ம வாடிக்கையாளர்கள் நம்மள உணரலனா, அவங்க நம்மள மறந்துடுறாங்கன்னா, நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத நாம உணர்ந்துக்கணும். பிராண்டிங்கிறது டீ குடிச்சு முடிச்சு வச்ச அந்த கிளாஸ் டம்ளர்ல இருந்து வர வாசம் போல. அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்ச அப்புறமும் நம்ம மனசுல நிக்கணும். நம்மளோட தொடர்பிலே இருந்து நம்ம உணர்வோட கலந்திருக்கணும். நம்ம சோழர்கள் அசாத்தியமா பிராண்டிங் பண்ணது போல, இன்னைக்கு நாமளும் மாஸா, கிளாஸா நம்ம பேர, நம்ம டோன, நம்ம சின்னத்த, நம்ம முழக்கத்த, நம்ம கலர, நம்மளோட பொருள, நம்ம கடைய, இப்படி எல்லாத்தையும் மக்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமா நம்மளால குடுக்க முடியும். இந்த பிராண்டிங்கிறது பெரிய பொருட்செலவுலயோ, நெறைய ஊர்கள்ல விரிவுபடுத்தியோ, இல்ல பெருநிறுவனங்களால மட்டும் தான் முடியும்னோ கிடையாது. இருட்டுக்கட அல்வான்ற ஒரு பேர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். ஒரே ஒரு ஊர்ல தன்னோட தனித்துவத்தால உலக தமிழர்களோட மனசுலயே நிக்கிறாங்க. ஜிகர்தண்டான்ற ஒரு பேரு மதுரையோட அடையாளமா மாறி எல்லா தமிழர்களுக்கும் அற்புதமான பானமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பல வருஷமா நம்ம தொழிலை வளர்த்தெடுக்கிறோம். ஆனா நமக்கான ஒரு அடையாளத்துக்காக ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம சிந்தனையை ஒதுக்குறது இல்ல, நம்ம நேரத்தை ஒதுக்குறது இல்ல. தொழில ஆரம்பிச்சதும் ஏதோ ஒரு பேர்லயும் ஏதோ ஒரு அடையாள சின்னத்தையும் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு தொழில அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த பெரிய பிராண்ட்ஸ் அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க? தன்னோட தொழில்ல இருக்கிற எல்லா இடங்கள்லயும் தன்னோட கதைகளையும், வழக்கங்களையும், மரபுகளையும் மக்களுக்கு ஒரு அனுபவமா கொடுத்துட்டு வராங்க. ராஜராஜ சோழன் கட்டிய அந்த தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் போல. நீங்க ஒரு முறை அந்த கோயிலை சுத்தி பார்த்து வந்தீங்கன்னா உங்க வாழ்நாள் அனுபவமா மாறிடுது. அவர்கள் கதைய, அவர்கள் கொடைய, அவர்கள் வீரத்த, அவர்களுடைய தர்மத்தை, அவர்களுடைய தானத்தை எல்லாத்தையும் அங்க கல்வெட்டுகள்ல பதிச்சிருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கான ஒரு பிரஸ் ரிலீஸ் அன்னைக்கே பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க படையெடுத்து போன எல்லா நாடுகளோட அங்கங்க இருந்த நாகரிகத்தை உள்வாங்கி அங்க கட்டின கோயில்கள்லயும் கட்டிடங்கள்லயும் அந்த நாட்டிற்கேற்ற மரபுகளை, கலைகளை, நாகரிகங்களை உள்ளடக்கி அந்த அந்த வடிவமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னைக்கு ஒவ்வொரு பிராண்ட்ஸும் அந்தந்த நாட்டுக்கு போகும்பொழுது அவர்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி, அவங்களுடைய ரசனைக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி போறாங்க. இதுதான் நாம கத்துக்க வேண்டிய பாடம். இன்னைக்கு தன்னோட அடையாள சின்னத்தை வைக்கிறதுல இருந்து தொடங்கி முழு ஒரு பிராண்டை வளர்த்தெடுக்கிற வரைக்கும் அடிப்படையில சில சயின்டிபிக்கான வழிமுறைகளை கடைபிடிச்சா எளிதா இந்த ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திட முடியும். முதல்ல இதை புரிஞ்சுங்க. உங்க பிசினஸோட பர்பஸ் என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஏன் செய்றீங்க? யாருக்காக இந்த வேலைய செய்றீங்க? அவங்க வாழ்க்கையில உறுதியா என்ன மாற்றம் கொண்டு வரப் போறீங்க? அவர்களோட என்ன பிரச்சனைக்கு நீங்க தீர்வ குடுக்குறீங்க? அல்லது என்ன கனவுகள அவங்கள அடைய உதவுறீங்க? இது எல்லாத்தையும் அடிப்படையா வச்சு, சில விஷயங்கள உங்க பிசினஸ்ல உருவாக்கணும். அது எப்பவும் மாறாம ஒரே மாதிரி பயன்படுத்தணும். நீங்க பேசுற வார்த்தைங்க, எப்படி நீங்க கஸ்டமர்ட்ட பேசுறீங்க? என்ன கலர்ஸ் யூஸ் பண்றீங்க? ஷேப்ஸ், டிசைன்ஸ், லோகோஸ், ஐகான்ஸ் இதெல்லாம். இது வழியா தான் உங்க கஸ்டமர்ஸோட சட்டிலா கனெக்ட் ஆகுறீங்க. ஒருவித உணர்வ கடத்துறீங்க. இதுதாங்க உங்க பிராண்டோட உயிர் நாடி. மக்கள் மனசுல நிக்கணும்னா, ஒரு விஷயம் புதுசா இருக்கணும். அல்லது யாருமே செய்யாத மாதிரி யுனிக்கா இம்பாக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு, நீங்க மட்டுமே யூஸ் பண்ற வார்த்தை, நிறம் அல்லது வடிவம், ஒரு சின்னம், ஒரு பெயர் அல்லது ப்ராடக்ட்ஸ், பேக்கேஜிங் இவை எல்லாம் உங்க கஸ்டமருக்கு எளிமையா, நேரடியா மனசுக்குள்ள நுழையறதுக்கு உதவும். இந்த அடிப்படையிலேயே நீங்க போஸ்டர் போடுறதா இருந்தாலும், வீடியோவாக இருந்தாலும், ஒரே மாதிரி தோற்றம், நிறம், மெசேஜ் வந்தா, மக்கள் மனசுல நீங்க ஒரு அடையாளமா நிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லா டச் பாயிண்ட்ஸ்லயும் ஒரே போல எக்ஸ்பீரியன்ஸ குடுங்க. உங்க ஸ்டோர்ஸ்ல, வெப்சைட்ல, சோசியல் மீடியால மக்கள் ஒரே போல உணரட்டும்.
அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் பிராண்டிங்க்கான அடிப்படை. ChatGPT வச்சு நீங்க உங்க பிராண்ட் சோல சிம்பிளா கிரியேட் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கிற கைட் ஷீட்ட ஃபாலோ பண்ணி இப்பவே கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு நல்ல பிராண்ட் ஒரு நாள்ல பில்ட் ஆகாது. பொறுமையா, கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணுங்க. நீங்க ஒரு பிராண்டா உருவாகுறது நிச்சயமாகும்.